நடப்பாண்டில் இதுவரை ஒரு சவரனுக்கு 10,000 ரூபாய் வரை தங்கம் விலை உயர்ந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் கௌசல்யா இணைகிறார். கௌசல்யா, தங்கத்தின் விலை உயர்வதற்கு என்ன காரணம்? இனிவரும் காலங்களிலையும் தங்கத்தின் விலை ஏறுமுகத்துல தான் இருக்குமா? வணக்கம் ஆனந்தி. தங்கம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ஒரு சவரன் 56,000 எட்டி இருக்கு. ஒரு கிராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,000 ரூபாய். அந்த அளவுக்கு இன்னைக்கு 7,000 ரூபாய் வர்த்தகம் ஆகுது, அது விற்பனை ஆகுது ஆபரண தங்கம். இதுக்கு பல்வேறு காரணங்களை நம்ம பட்டியலிட முடியும். குறிப்பா என்னன்னா, கடந்த வாரத்துல அமெரிக்கா பெடரல் வங்கி என்ன பண்ணாங்கன்னா, கடன்களுக்கான லெண்டிங் ரேட்டை வட்டி விகிதத்தை 0.5% குறைச்சு அறிவிச்சாங்க. அந்த நாட்டுல பணவீக்கம் கண்ட்ரோல்ல வருது அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அந்த நடவடிக்கையா அவங்க 4 ஆண்டுகளுக்கு பிறகு பண்ணாங்க அந்த வேலையை. ஸோ இதனால என்ன அப்படின்னா, அங்க லெண்டிங் ரேட் குறையுது அப்படின்னா நம்ம இதை ஒரு விஷயத்த பார்க்கணும். என்ன அப்படின்னா, அங்க டெபாசிட்ஸ் ரேட்டும், அதாவது வங்கிகள்ல கொடுக்குற டெபாசிட்ஸ்க்கான ரேட்டும் குறைய ஆரம்பிக்கும். இப்போ அந்த வகையில பாத்தீங்கன்னா, சர்வதேச முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதலீட்டு திட்டங்களோட வட்டி விகிதங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அங்க இருக்கிற டெபாசிட்ஸ், வங்கிகள்ல இருக்கிற முதலீடுகள்லாம் வெளியே எடுத்து எங்க பாதுகாப்பான முதலீடா இருக்கிற எந்த இடம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப முதல் இடத்துல இருக்கிறது தங்கம் தான். ஸோ இப்ப தங்கத்துல முதலீடுகள் அதிகரிச்சிருக்கிறது அப்படிங்கறதா அது மிக முக்கியமான காரணம். இதனால என்ன அப்படின்னு சொன்னா, சர்வதேச சந்தையில அவங்க வர்த்தகம் பண்ற பண்டக சந்தைன்னு சொல்லுவோம், கமோடிட்டி மார்க்கெட்ஸ். அந்த கமோடிட்டி மார்க்கெட்ல இப்ப உங்களுக்கு ஆல் டைம் ஹைல தங்கம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதோட எதிரொலி தான் ஆபரண தங்கத்திலயும் இருக்கு. இப்ப அங்க சர்வதேச சந்தையில கமோடிட்டி மார்க்கெட்லயும் எம்சிஎக்ஸ் இந்தியாவில வர்த்தகமான கமோடிட்டி மார்க்கெட்ல எம்சிஎக்ஸ்லயுமே கோல்டு ஆல் டைம் ஹைல வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதன் காரணமா ஆபரண தங்கத்திலயுமே அதோட எதிரொலி தாக்கம் இருக்கு. அதனால இன்னைக்கு ஆபரண தங்கமும் இதுவரை இல்லாத அளவா ஏற்றத்துல இருக்கு. அடுத்ததான் நீங்க கேட்ட மாதிரி சைனா உள்ளிட்ட எல்லா நாடுகளுமே இப்ப என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சமீப காலமா பார்த்துட்டே இருப்பீங்க, பொருளாதார புள்ளி விவரங்கள் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. சில சமயங்கள் வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சில சமயம் கம்மியா இருக்குன்றாங்க. இந்த மாதிரி மாறி மாறி வர்றதுனால அங்க அமெரிக்க டாலர் மேல ஒரு ஸ்திரத்தன்மை, அதாவது என்ன சொல்ற, ஒரு நிலையற்ற தன்மை இருக்கு அப்படின்றது எல்லா நாடுகளோட கருத்துமா இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, தங்கத்தை மேல முதலீடுகளை திரும்பணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எல்லா உலக நாடுகள்ல பல்வேறு நாடுகளோட மைய வங்கிகள் மத்திய வங்கிகள் தங்கத்தை அக்யூமுலேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு போட்டி இருக்கு. அவங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தங்கத்துக்கான தேவை அதிகமா இருக்கு. இதன் காரணமா வரும் நாட்கள்ல தங்கம் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மீடியம் டேர்ம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்கும் தங்கம். இந்த காரணங்களால் தான் தங்கம் விலை அதிகமா இருக்கு. நீங்க இன்னொரு கேள்வி எழலாம் நமக்கு. பிப்ரவரி 23 நமக்கு இந்தியாவில 15%-6% பட்ஜெட்ல அறிவிச்சாங்க, இறக்குமதி வரியை குறைச்சு அறிவிச்சாங்க தங்கத்துக்கு. அப்போ 4,000 ரூபாய் வரைக்கும் தங்கம் குறைஞ்சிச்சு. அப்ப இருந்த நகை வணிகர்கள் தான் சொன்னாங்க, இந்தியாவில இனிமே தங்கம் 45,000 ரூபாய் வரைக்கும் தான் விற்பனை ஆகும் அப்படின்ற ஒரு இது சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 56,000 ரூபாய் கடைகள்ல போய் நம்ம ஒரு ஆபரண தங்கமா வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா 60,000 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும் ஒரு சவரன் வாங்கணும் அப்படின்ற பட்சத்துல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நகை வணிகர்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இறக்குமதி வரியை குறைக்காம இருந்தாங்கன்னா, இப்பயே நகை கடைகள்ல ஒரு சவரன் 60,000 ரூபாய் இருக்கும். நீங்க வாங்க போகும்போது உங்களுக்கு செய்கூலி சேதாரத்தோட இன்னும் மேல 64,000 65,000க்கு வாங்குற நிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ சர்வதேச பொருளாதார காரணங்களும் இந்த தங்கத்தோட விலையில தாக்கத்தை ஏற்படுத்துது. வரும் நாட்களில் இந்த சர்வதேச பொருளாதார காரணங்கள் இந்த தங்கத்தோட விலை ஏற்றத்துக்கும் இறக்கத்திற்கும் ஒரு காரணமா இருக்கும். ஆனந்தி, தங்கம் விலை உயர்வதற்கு என்ன காரணம்? இனிவரும் காலங்களிலையும் அது எப்படி இருக்கும்? பங்குச்சந்தைகள்ல எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது போன்ற விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கௌசல்யா. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது. நடப்பாண்டில் இதுவரை சவரன் 10,000 ரூபாயை எட்டியிருக்கிறது. 10,000 ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. நடப்பாண்டில் இதுவரை சவரனுக்கு ரூபாய் 10,000 ரூபாய் விலை அதிகரித்திருக்கிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இனிவரும் காலங்களிலையும் தங்கத்தின் விலையில் சிறிது ஏற்றம் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது.